ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் சிதுவும் நானும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் என்ன பற்றின இன்ட்ரோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் வந்து நந்தினி கார்த்திக். நான் வந்து யூடியூப்பில் வந்து சிதுவும் நானும்ன்ற யூடியூப் சேனல் வந்து புதுசாக ரன் பண்ணிட்டு வரேன். இதில் என்னென்ன நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், ஷாப்பிங், அப்புறம் பேபி எசென்ஷியல்ஸ், அப்புறம் பேபி ஃபுட்டு, அப்புறம் என்னோடய டே இன் மை லைஃப் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ அது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். என்ன இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா டெலிபர் சோப்பை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூங்க. எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நான் என் சொந்த காசில் வாங்கி பசங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நியூ மாமாக என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சோப் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஹிமாலயா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது என் பையனோட ஸ்கின்னுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. அவனோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோப் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணேன். அப்புறம் இருக்கும் பிஹெச் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தம்பிக்கு இது வாங்கி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து 120 ருபீஸ் இருந்துச்சுங்க இந்த சோப்பு. இப்போ 199 கிட்ட ஸ்டோர்லலாம் வந்துருச்சு இதோட அமௌண்ட்டு. இப்போ வந்து அவனுக்கு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வரைக்குமே இந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது இந்த சோப்பு. இது வந்து ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுமா பிரைட்னிங் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷேட் 2 ஷேட் மட்டும்தான் அதிகரிக்குமே தவிர ஃபுல்லாக டார்க்காக நம்ம நல்லா ஃபேர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு ஷேட் 2 ஷேட் வந்து கூட்டி கொடுக்கும். ஏன்னா இதில் பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இது வந்து குழந்தைங்களோட பேபி ஸ்கின்னுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஷேட் 2 ஷேட் கூடுது. அதே மாதிரி டெடிபேர் சோப்பில் வந்து அந்த பிராண்டில் டெடிபேர் பிராண்டில் இருக்கவங்க வந்து இந்த சோப் வந்து ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணும், லைட்னிங் பண்ணணும்னு எந்த ஒரு ஆடுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம அதை வந்து மைண்டில் எடுத்துக்கவே கூடாது. நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கா, மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கா, குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். குழந்தைங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே பிஹெச் லெவல் கரெக்டாக இருந்தால் அந்த இது வந்து அந்த பாடிக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிஹெச் லெவல் பார்த்து சோப்பு வாங்குங்க. அப்படி இப்போ டெடிபேர் வாங்க முடியல, வேறு என்ன சோப்பு அப்படின்னா கண்டிப்பாக செபாமேடுமே நல்லாயிருக்கும். ஆனால் செபாமேடை விட டெடிபேர் வந்து அமௌண்ட்டு கம்மி. ஸோ அதுக்காக நான் இது வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்கள் வசதிக்கு எது வாங்க முடியுமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பேபிஸ்க்கு. அப்புறம் பாருங்கள், டெடிபேர் சோப் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை மாற்றிட்டு இப்போ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்குது டெடிபேர் சோப்பு. இது வந்து 199 ஸ்டோரில் விற்கிது. நான் வந்து ஃபஸ்ட் கிரைட் ஆப்பில் தான் வந்து ஆஃபர் போடும்போது வாங்கி வச்சுப்பேன். ஒரு பீஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ஒன்று தான் இருக்குது. அதனால் நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ வந்து இந்த சோப்பை பற்றின வீடியோ வந்து இந்த சோப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த சோப்போட பிராண்டில் வந்து இந்த சோப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சோப் வந்து இப்படி தான் இருக்கும். இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த சோப்பு வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஒரு சோப்பு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த சோப்பு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி குழந்தான் ஆகிடுங்க. சீக்கிரம் வந்து காலி ஆகிடும் இந்த சோப்பு. அதனால இந்த ஸ்டாண்டை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டில் இப்படி சோப்பை வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே அப்சர்வ் ஆகி சோப் வந்து கொஞ்ச நாள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை தொலைச்சிட்டிங்க, உங்கள் டப்பாவில் ஒட்டி நாசமாக ஆகிடும். சோப்பு சீக்கிரம் காலி ஆகிடும், கரைஞ்சி போயிடும். இதோட அட்வான்டேஜ்லாம் நிறைய இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒன்று தான், சோப் வந்து சீக்கிரம் கரையுங்க. அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை பத்திரமா வச்சு இதில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து தண்ணி இந்த வழியாக வந்து கீழே வந்து நம்ம சோப்பை வந்து கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொண்டு போவோம். அதுக்காக தான் இது. ஓகேவா, இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு நிறைய நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு இவங்க பிராண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ரீட்டைல் பண்ணுறது வந்து இந்த குரேஷோன்ற பிராண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரெகுலர் பாத்திங் வித் டெடிபேர் ஹெல்ப்ஸ் ரீஸ்டோர் அண்ட் ரீட்டைன் ஸ்கின் ப்ரொடெக்டிவ் மென்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோப்பு.
நான் சொன்னல அந்த அந்த பாயிண்ட் தான் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அவைலபிள் வித் ட்ரெயின் ட்ரே, ஆல்வேஸ் கீப் டெடி பேர் ஆன் டாப் ஆஃப் த ட்ரெயின் அவே ட்ரே ஆஃப்டர் யூஸ் டு கீப் இட் ட்ரை அண்ட் அவாய்ட் டர்னிங் சக்கி. அதான் நான் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இந்த இந்த இதை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. இதை தூக்கி போட்டிங்கன்னா நம்ம சோப்பு வந்து குழன்னு ரொம்ப சாகியாகிடும். ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சோப்பு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இதை விட அதிகமாக ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வரும். இல்லைன்னா டப்பாவோடு ஒட்டி நமக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு குழன்னு ஆகிடும். சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவாய்ட் காண்டாக்ட் வித் ஐஸ், கீப் டெடி பேர் அவே ஃப்ரம் த ரீச் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் கிட்ஸ் டு அவாய்ட் பிளேயிங் வித் இன் அப்சன்ஸ். குழந்தைங்கக்கிட்ட இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்களோட ஃபேஸ் கிட்ட கண்ணில் வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெடி பேர் வந்து பாத்திங் பார் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை தான் என் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பிஹெச்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் 100% சோப் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக கண் எரியுங்க. குழந்தைங்களுக்கு டியர் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா டியர் ஃப்ரீலாம் கிடையாது. இதுலேயுமே டியர் ஃப்ரீன்னு மென்ஷன்லாம் பண்ணலை. இது வந்து கண்டிப்பாக கண் எரியும். கொஞ்சம் கண்ணுக்கிட்ட பார்த்து தேய்க்காமல் அதுக்கப்புறம் அந்த இந்த ஏரியாவில் தேய்க்கப்படாமல் மற்ற இடத்துல பார்த்து தேய்ங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் டைரக்ஷன் டு யூஸில் இதில் போட்டிருக்காங்க, பாத் யுவர் பேபி அட்லர்ஸ் ஒன்ஸ் அ டே, அப்புறம் ஜென்ட்லி அப்புறம் டெடி பேர் வித் ஸ்கின் அப்படின்னு நிறைய போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் தம்பிக்கு நான் பண்ணது என்ன தப்புனா வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போட்டதுனால தம்பிக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு அவனுக்கு ஒரு 2 இயர்ஸில். ஏன்னா இது ரொம்ப ரேட் அதிகமாகிட்டு வரும், ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன். அவன் வேறு ஃபேராக இருப்பான். எனக்கு அப்போ அந்தளவுக்கு தெரியல இந்த சோப்பை பற்றி. ஆனால் அலர்ஜிலாம் வராமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகமாகுது, எதுக்கு இதை யூஸ் பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அது வந்து செட் ஆகலை இவனோட ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரை ஆகி இப்போயுமே லைட்டாக அப்பப்போ ட்ரை ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இப்போ ஓகேவாயிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாள் ட்ரையாக இருக்கும், அப்புறம் மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த சோப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ரேஷஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. வந்தாலுமே சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு இது செட் ஆச்சுன்னா இந்த சோப் யூஸ் பண்ணுங்கள். pH லெவல் ரொம்பவே கம்மி. ஒரு ஷேட் 2 ஷேட் கண்டிப்பாக அதிகப்படுத்தும் குழந்தைங்களோட ஸ்கின்னை. ஆனால் முழுமையாக வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணாது. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த சோப் வாங்காதீங்க. உங்கள் குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாப்பாவுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அவள் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு அதையுமே யூஸ் பண்ணுறேன், இதுவுமே யூஸ் பண்ணுறேன். அது வேறு பிராண்டு, இது வேறு பிராண்டு. அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.